இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். அதாங்க பழம் பூரி. இதை ஏத்தம்பழ அப்பம் கூட சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/4 கப் சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு குறைவா போதும்னா 1/4 கப்பை விட குறைவாயிடுங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னா 1/4 கப்பை விட ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. எப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம அதை இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். பழம்பூரி இந்த மாதிரி நேந்திரம் பழத்தில் தான் பண்ணுவாங்க. இதை நேந்திரம் பழம்னு சொல்லுவோம். சில இடங்களில் ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. இங்கே யூஎஸில் இதை பிளான்டெயின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கருப்பு கலர் வந்த பழம் தான் நல்ல இனிப்பாக இருக்கும். இங்கே பொதுவாக இந்தியாவில் வாங்குகிற பழங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ருசியாக தான் இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் இங்கே யூஎஸில் வாங்குகிற பழங்கள் அப்படி இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் முதல்ல பழம்பூரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பழம் இனிப்பாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த பழத்தோட டிப்பை கொஞ்சம் வெட்டி அது ஸ்வீட்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பாருங்கள். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இந்த பழத்தில் இனிப்பு இருந்ததுனால நான் இதில் பழம்பூரி செய்கிறேன். பஜ்ஜிக்கு வெட்டுற மாதிரி தின் ஸ்லைசஸாக வெட்டக்கூடாது. இது நல்ல திக்காக இருக்கணும் ஒரு ஸ்லைஸும். இப்போ இந்த துண்டுகள் ஒன்றொன்றுத்தையும் நம்ம மாவில், இட்லி மாவு பக்கத்துக்கு கரைச்சி வச்ச மாவில் நல்லா டிப் பண்ணி 2 சைடும் அது நல்ல மாவு கோட்டாகிற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடாக இருந்தால் போதுமானது. சரி, இப்போ இது மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம இந்த மாதிரி நல்லா முக்கி எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிறோம். இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குது, சான்ஸே இல்லைங்க. இந்த பழத்தில் அதுக்குள்ள புளிப்பு, அதோட இனிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்க்குறீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.